வணக்கம். நான் வின் இளங்கோ. நம்ம இப்போது ஆம்பூர் பகுதியில் தாங்க இருக்கிறோம். அதாவது ஆம்பூரில் நடக்கக்கூடிய அந்த உயர்மட்ட மேம்பாலம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கும் மேலாகவே நடந்து வந்துட்டுருக்குது. அந்த மேம்பாலம் எப்படி இருக்குது என்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் ஒரு சிறிய பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆம்பூர் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வருது அந்த ஆம்பூர் பிரியாணி அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் ஆம்பூரில் பிரியாணி மட்டும் இல்லைங்க, இப்போது இந்த பாலம் கட்ட ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து இந்த ஆம்பூர்னால இந்த பாலமும் நிறைய மக்களுக்கு ஞாபகம் வந்துடுது. அதுக்கு நிறைய சம்பவங்களும் இருக்குது. இந்த ஆம்பூர் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதியாகும். அதாவது பெங்களூர் இருக்குது இல்லைங்களா, கர்நாடக மாநிலம் பெங்களூர் மற்றும் பிற இதர பகுதிகள் அங்கேருந்து அப்படியே வேலூர் வழியாக சென்னையை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சாலை அப்படின்னா இந்த பகுதியை நம்ம சொல்லலாம். அதில் அப்படியே நேராக கிருஷ்ணகிரி வாணியம்பாடி பைபாஸ் இப்படியே ஆம்பூர் நகருக்குள்ளே போகுது. ஆம்பூர் ஊருக்குள்ளே இருந்தாலும் ஆம்பூரில் எப்போ இந்த புறவழிச்சாலை அதாவது பைபாஸ் போட்டாங்களோ அப்போலேருந்து நிறையா மக்கள் இந்த பைபாஸையும் டவுன் ஆக்கி விட்டாங்க. அந்தளவுக்கு போக்குவரத்து சிக்கல்கள் அதிகமான காரணத்தினால இந்த பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் ஒரு 2-3 கொரோனாவுக்கு அப்புறம்தான் நினைக்கிறேன் ஆரம்பித்து நடந்து வந்துட்டுருக்குது. இந்த பாலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஒரு மிக நீண்ட ஒரு பாலம். அதாவது என்ன அப்படின்னா ஆம்பூர் ஊருக்குள்ளே போகிறதா இந்த இந்த பில்லர்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை இடதுபுறமாக ஆம்பூர் ஊருக்குள்ளே போகிறது. அப்புறம் நிறைய ஊர்களுக்கு போகும். அதுக்கப்புறம் அந்தாண்ட ஆம்பூர் பேருந்து நிலையம் இருக்கும். அதாவது இப்போ பைபாஸ்லேயே பேருந்து நிலையம், அதை ஒட்டியும் பார்த்திங்கன்னா வண்டியும் உள்ளே போயிட்டு வர்றதுக்காக ஒரு வழி விடணும். அதுக்கடுத்து தான் ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் இல்லைங்களா, அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வரதுக்கு வழி விடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த மேம்பாலம் ரொம்ப நீளமான ஒரு மேம்பாலம், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அந்தளவுக்கு நீளம் அதிகமான மேம்பாலமாக இது கட்டப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பில்லர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பொதுவாகவே மேம்பாலம் அப்படின்னா பார்த்திங்கன்னா பில்லர் எடுத்து ஃபுல்லாக சைடில் அதை தாங்கி அதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நடுவில் பாருங்கள் சிறிய பில்லர் இருக்குது, சைடில் இணைப்பு வச்சு அதில் மேலே தாங்குற மாதிரி கொடுத்தாங்க. இது ஒரு வித்தியாசமான மேம்பாலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் இந்த மாதிரி மேம்பாலம் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். நீங்கள் இது மாதிரி மேம்பாலம் வேறு எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பெட்டியில் தாராளமாக தெரிவிக்கலாம். இது சிறிது காலங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல இணைப்பு பணிகள் அதாவது காங்கிரீட் ஊற்றும் போதுன்னு நினைக்கிறேன் சரிஞ்சு உளுந்துட்டு இருந்தது. அந்த பகுதிகளும் பார்த்திங்கன்னா இப்போது அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பகுதிகள் வேலை ஆரம்பிக்கலை. ஆமாம், கூடிய சீக்கிரம் அந்த பணிகளையும் முடிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் இந்த ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு எதிரில் தான் நம்ம நின்று இந்த பாலம் எங்கே வேலை நடக்கிற பணிகளை பார்த்துட்ருக்குறோம். அது தெரியுது பாருங்கள், அந்த பச்சையை போட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த பகுதி தான் அந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பாலம் பாருங்கள் அந்த இடிஞ்சு விழுந்த பகுதி அப்படியே தான் இருக்குது. அந்த இடிபாடுகள்லாம் அகற்றிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அடுத்த கட்டமாக அதுக்கு ஏதாவது பிளான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெடுஞ்சாலைத்துறை சார்பாக இல்லை அரசனுடைய ஒப்புதல் வாங்கி அதுக்கு மாற்று ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது நல்லா பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலுமே அது ஒரு நல்ல பயனாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்புறம் பாருங்கள், இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். அங்கே வெள்ளை அடிக்கிற பணிகள் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். மக்கள் அதிக அளவில் பார்த்திங்கன்னா வண்டி, அதாவது காலை மாலை நேரங்களில் அதிகப்படியான வண்டிங்க இங்கே போக்குவரத்து இருக்குது. ஏன்னா பள்ளிகள் மிக முக்கியமான சாலை இல்லைங்களா, சென்னையிலேருந்து வேலூர் வழியாக அப்படியே இங்கே பெங்களூர் போக வழின்றதுனால இருக்குது. உண்மையாலுமே பாலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கட்டி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த இடைந்து உளுந்துச்சு இல்லைங்களா, அந்த பகுதி கொஞ்சம் நிறைவடையணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பணிகள் முடிஞ்சிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட முழுசாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த பாலத்தை திறந்து வச்சாங்க அப்படின்னா பொதுமக்கள் அந்த ஊர் பகுதி மக்களுக்கும் நல்லதாக இருக்கும். இந்த நெடுஞ்சாலையில் பயணிக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுக்கும் இது ஒரு நல்ல விடயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.